ஏண்டா ஒரு மாடை பார்த்து விரண்டு போறீங்களே, பிடிக்கிறது இல்லையே? கப்படி பிடிச்சிருமே. மானகட்ட மாமா பையல யார பண்ற மாடு நிக்கிற? அதுல எது கரெக்ட் மாடு மாடுமே. மாடு மூக்காங்கரையில எல்லாம் பயப்படக்கூடாது. இங்க பாரு, எது மாட்டத கப்படி பிடிச்சி இழுத்துக்கணும். கப்படி பிடிச்சாக்க அப்புறம் பொட்டை வீங்கிரும் பாத்துக்க. உள்ள போட்டு சட்டியா இருந்தாலும் பரவாயில்லை. காலையில பேசிக்குவோம். ஏய் காலையில ஆம்பளை போய் என்ன விரட்டி கிடக்க முன்னே என்ன எப்படி உட்கார்ந்து பாத்துக்கிட்டு என்ன பாத்து ஏன் ஓடுற? அருமையான போட்டோ, சரி எக்கச்சக்கமான போட்டோ, எக்கச்சக்கமான கூட்டம், ஏராளமான கூட்டம். இந்த மாதிரி செலவு செய்து இன்னைக்கு திருவிழா. என்ன சாமினே? என்ன சாமி? என்னண்ணே இந்த சாமி பேர் என்னண்ணே? அண்ணே தலப்பா, சாமி பேர் என்ன சொல்லு? அப்படியே ஒண்ணும் தெரியாது பாப்பா, போட்டாலும் டாப்பா. மாரியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், மாரியம்மன் ஆலயத்துக்கு முன்னேற்று இன்னைக்கு பரவாயில்ல. இந்த மேலமெல்லாம் இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காது அண்ணாவி. அந்த மாதிரி மேல இன்னைக்கு ஆளுங்களை பிடிக்க போட்டு கூட்டு வந்திருக்காரு. தேதி அப்படிப்பட்ட தேதி, முக்கியமான தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆமா, இன்னைக்கு கொஞ்ச நேரம் மிஸ் பண்ணிட்டு நீயே கிடைச்சிருக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் மிஸ் பண்ணியிருந்தா நீயே கிடைச்சிருக்க மாட்டேன். ஆமா, இன்னொருத்தர் டோக்கன் போட்டு கூப்பிட்டாப்ல பாத்தியா? நான் 2 சம்பளம் தரேன், நைட் ஒரு சம்பளம், பகல் ஒரு சம்பளம் தரேன்னு சொன்னாரு. வேணா என்ன சீனி நடுவ கூப்பிட்டாப்லன்னு சொல்லி வந்துட்டேன். நடுவ கூப்பிடுவேன். அதே மாதிரி கண்ணாடி ஓட்டி ஏன் பாக்குறாரு தெரியுமா? தஞ்சாவூர் இலக்கிய அவர்களே, அந்த கண்ணாடி ஓட்டி அப்படியே அழகா அப்படியே எப்படி எம்ஜிஆர் மாதிரி நின்று பாக்குறாரு. அவர் தாண்டா எக்ஸ் புருஷன். எச்சு புருஷனா? முண்டை கம்பெனி முடி 20 வருஷம் இருக்கும் போல இருக்கு. மாத்திட்டேன். ஏற்கனவே டவுசர் முட்டி வரைக்கும் போட்டிருக்காப்புல. போட்டு போட்டு கயண்டுருச்சு. ஆமா, இல்ல கரும்பு ஆலயம் மூடி 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மியா சொல்லாத ஐயா, தூக்கி சொல்லு மாமாவை. ஆலயத்தை ஆட்ட முடியுமா? அவர் ஆட்காரன்னு வச்சுக்க, நீ தாங்க மாட்டே. விடிய விடிய ஆட்டுவாப்ல. அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? பூட்டுக்கு ரெடினா சாவிக்கு நான் ரெடிங்கறாரு. இங்க பாரு, பூட்டு ரெடியா தான் இருக்கு. ஒண்ணு மாதிரி ஆள நம்பி போனான்னு வச்சுக்க, அப்பள தலபுற லொளக்குன்னு 5 நிமிஷத்துல தள்ளிட்டு விட்டுட்டு போயிருவீங்க. அவரு தான் சவாய் பாப்ல. சவால் பர்பரா? ஆமா, நான் அடிக்கிற சவா எப்படி சவால் எப்படி இருப்ப? மட்டமளுக்கு படுக்க வச்சு மட்டமளுக்கு படுக்க வச்சு உனக்கு தலைக்கு ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஊதுபதியை குத்தியா மண்டையா போயிட்டு சுத்திக்கிட்டே வருவாரு. அதுதான் செய்ய முடியும். எங்க மாதிரி இளவடத்தை போய் விட்டு பாரு. அடிச்சு படத்தை கட்டிட்டு எடுத்துக்குவாங்க. அப்படியே பரவாயில்ல. அண்ணாவி நறுக்கு சூட்டப்ப போடுங்க. எங்களது ராஜாராணி ஆட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால 4 பாட்டு பாடியா. குரு இந்த சேப்பு டவுசர் குரு இந்த கொஞ்சம் அந்த இடத்துல வடவடன்னு இருக்கு பாருங்க. கொஞ்சம் போய் டவுசர் மாத்திட்டு வாங்க. நீ என்ன இங்க வந்து புறா வைக்கறாப்ல? ப்ரோ உங்களுக்கு தான் ப்ரோ. வெள்ளச்சட்டை ஜோடி குடுப்பா. வெள்ளச்சட்டை எவ்வளவுக்கு எடுத்தது இல்ல. 550 ரூபாய் 650 ரூபாய் அந்த பாரு. வடவடன்னு சோறு பழைய சோறு மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. பரவாயில்லை. போய் நாக்கு போடியா. பலரங்க பாத்துப்பாங்க.
யாரு குடிக்கிறதா இருந்தா நேர்ல புடி. கைய உள்ள விட்டாங்க ப்ரோ. ஒண்ணும் இல்லை, கைய விட்டுனா என்கிட்ட சொல்லிட்டு கைய விடு. ₹1 காசை வாங்கிட்டு கூட உள்ள விடு. அவசரப்படாத விடு. என்ன செய்ய, அவர் காஞ்ச பட்டில கம்பளை பூந்துட்டாரு. சாமான் கிடக்கலையோ, வீட்டுல ஏதோ விரதத்துல இருக்காங்க தெரியல. பரவாயில்ல. இன்னும் ஏன் நம்ம தமிழ்நாடு வல்லரசு ஆகலன்னு இந்த மாதிரி கலைஞர பிள்ளைகளை பார்த்தோன்னே, குண்டிய பார்த்தோன்னே உள்ள கைய விடலாமான்னு சில பேர் இருக்காங்க. ஆமா, அதனாலதான் இன்னும் சில இடத்துல பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கலையா ரசிங்க. உங்களுக்காக தான் நாங்க நம்பிச்சையா வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சம்பளத்தை. அதனால தயவு செய்து நீங்க உட்கார்ந்து நிகழ்ச்சியா கலை நிகழ்ச்சியா பாருங்க. ஆமா, தப்பா நினைக்காதீங்க. உங்க பிள்ளைகள் எப்படி நினைப்பீங்களோ, தூக்கி போட்டு உதப்பீங்களோ, அது மாதிரி இந்த 2 முண்டை இன்னொன்னு வந்துருவா. 3 முண்டை சேர்த்துக்கிட்டு மிதிங்க. என்னை மட்டும் ₹500 காசை கொடுத்துருங்க. ஆமா, பரவாயில்ல. அவரு நேரம் நெருங்கி விட்டுருக்கனால ராஜாராணி ஆட்டம் உடனே கிரௌண்டுக்கு வர மாதிரி விட கண்டிப்பா சார்பா கேட்டுக்கொண்டு இன்னொரு 4 வாட்டு வாங்க ஐயா. ஒரு டச் செல்லு கீழே விழுந்து விட்ட காரணத்தினால் எடுத்து மைசெட்டுக்கார அண்ணா கொடுத்துருக்காங்க. யார் சொல்லுங்க, நம்பரை சொல்லி வாங்கிக்கங்க. ஆமா, உங்க செல்லோட மொபைல் நம்பரையும் உங்களோட போன் நம்பரையும் சொல்லிட்டு அந்த மொபைலை வாங்குமாறு விடா கம்பியா சார்பா கேட்டுக்கொண்டு பரவாயில்ல. ஏமா பாப்பா பரவாயில்ல, அண்ணா இன்னொரு 400 வாட்டு வாசிக்கிட்ட வந்து கொண்டே இருக்கிறாரு. எங்களோட ராஜாராணி ஆட்டம் எங்களுக்கு சொல்ல முடியாது.